இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம ஜாலிலோ ஜிம்கானா நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். போன வாரம் தேசிய தினம், உங்க எல்லாருக்குமே என்னுடைய தேசிய தின நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்கா? இவங்க சிங்கப்பூரின் இசை மேதைகள். இந்த அபூர்வ சகோதரர்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மந்திரத்துல நான் இன்னும் மயங்கி கிடக்குறேங்க. இவங்க தான் தி ஒரிஜினல் வசந்தம் பாய்ஸ். ப்ளீஸ் டேக் இட் அவே. கருப்பு நாளும் என்ன கார்மேகம் தான் நீர்வாக்கும், கரிதாவை ரமாஜோலிக்கும். கருப்பு நாளும் என்ன கார்மேகம் தான் நீர்வாக்கும், கரிதாவை ரமாஜோலிக்கும். ரசாத்தி ரோசாவாய் நெஞ்சிலே பூத்தாலே, தசபதா ராகராஜ்யமாச்சு. ரசாத்தி ரோசாவாய் நெஞ்சிலே பூத்தாலே, தசபதா ராகராஜ்யமாச்சு. மலையா நிக்கிற நானேதான் மூச்சு, அடி வெளியாவ கண்ணு வேதம் கூறு. வச்சாயே மச்சமுள்ள கண்ணாலே, அடிபோடி மனசே நல்லாலே. மந்திரம் வச்சாயே மச்சமுள்ள கண்ணாலே, அடிபோடி மனசே நல்லாலே. சொகந்தானே சோகம் சொன்னாலே, அதுவோ இதுவோ தாப்புள்ள. சொகந்தானே சோகம் சொன்னாலே, அதுவோ எதுவோ தாப்புள்ள. அதுவோ எதுவோ தாப்புள்ள, அதுவோ எதுவோ தாப்புள்ள. இது ஜாலிலோ ஜிம்கானா. வெல்கம் டு தி ஷோ. சரி, இந்த நிகழ்ச்சியில நம்ம மனசார பல விஷயங்கள்ல பேச போறோம். அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் இசை துறைக்கு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க நிறைய பங்கு வகிச்சிருக்கீங்க. அதை பத்தி நம்ம பேச போறோம். ரஃபி சார், நீங்க ஆரம்பிங்க. எங்க அப்பா தான் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. I started performing in I think 1970 or 71 ஒரு ரேடியோவில். அப்போ நான் முதல் தடவை வாசிக்கிறேன். என்ன வயசு இருக்கும் சார்? ஒரு 10 வயசு இருக்கேன். ஸோ நான் வாசித்தேன். தென் ஆஃப்டர் தட் நம்ம பேஸ் பிளேயர் தப்லா பிளேயர் டேனியல் அவர் சேர்ந்தார். அதுக்கு பிற்பாடு பஷீர் கேம் அண்ட் தென் நோர் ஜாயின் இன் பிகாஸ் வி ஆர் லைக் 3 years and 7 years டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் மீ. ஸோ அவங்க வளர the band became bigger. அண்ட் 75லேருந்து சிறுவர் மேடை அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம. ஃப்ரம் தென் சிறுவர் மேடையிலேருந்து மாணவர் மேடை, மாணவர் மேடையிலேருந்து இளையர் மேடை. தென் ஆஃப்டர் தட் வி ஆல் மூவ் டு டெலிவிஷன். 1978 we went to play the major programs சொல்லுவாங்க அப்போ. For adult we were playing all the children programs. Then from then on we named ourselves Vasantham band from 1978. And then about few years later we called ourselves வசந்தம் பாய்ஸ். அதுதான் இந்த இசை ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. எங்க அப்பா பார்த்து அவரும் மியூசிஷியன் தான், அக்கார்டியன் வாசிப்பாரு. அவரு நிகழ்ச்சியெல்லாம் போய் வாசிக்கும் போது, ஸ்டேஜ் ஷோஸ், கல்யாண ப்ரோக்ராம்ஸ்லாம் வாசிக்கும் போது நான் கூட போவேன். அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்படி போக போக நானும் ஸ்டார்டட் பிளேயிங் வித் ஹிம் when I was 8-9 years old. அதுக்கு பிற்பாடு நான் 10 வயசா இருக்கும்போது my father அவர் விட்டுட்டாரு. பேண்ட்லாம் வாசிக்க வேணாம், நம்ம விட்டுட்டு எங்களை 3 பேரும் க்ரூம் பண்ணாரு டு பிகம் மியூசிஷியன்ஸ். சரி, அப்பனா நீங்க அந்த காலகட்டத்துல அதிகமான இசை பள்ளிகளும் கிடையாது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்
நீங்க வந்து எப்படி வாசிக்க ஆரம்பிச்சீங்க? அதுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசிப்பீங்களா? ரவி சார், நீங்க எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்க? A few சொல்ல முடியாது. சொல்லுங்க சார். ரிதம் செக்ஷன் தப்லா டோலாக் அண்ட் ட்ரம்ஸ் வாசிப்பேன் கொஞ்சம். பேஸ் கிட்டார், லீட் கிட்டார், ப்ரோக்ராமிங் அண்ட் ஆல் தட் ஐ கேன் டூ. அந்த மாதிரி பஷீரும் நிறைய he has played mandolin. Mandolin is another instrument. அப்புறமா பியானோ, சின்சைசர் அந்த மாதிரி. நோரும் நிறைய. நோர் தான் ஜாஸ்தி. நம்ம 3 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பர்கஷன்லேருந்து ஆரம்பிச்சு. ரஃபி கூட நல்லா ட்ரம்ஸ் வச்சுப்பாரு சின்ன வயசுல. கதையெல்லாம் தெரியும், சொல்லியிருக்காங்க. சார், நான் கேட்குறேன், அப்பாவோட பேண்ட்ல வந்து அவர் தான் நல்லா ட்ரம்ஸ் வச்சுப்பாரு. நீங்க சாதாரணமா சொல்றீங்க, என்னை வந்து பிரமிக்க வைக்குது. ஏன்னா நாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறதுக்கே வந்து ஸ்கூலுக்கு போனோம். அது வந்து பல வருஷங்கள் கத்துக்கிட்டாலே ஒரு லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி வரும். ஆனா நீங்க வந்து எத்தனை வருஷமா மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு. ஓகே. ரொம்ப strict. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரு சொல்லுங்க. அது கொஞ்சம் தான் ரொம்ப strict. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதுனா அவர் வந்து மேக் ஷுவர் தட் வி ஆர் வெரி குட் இன் இட், ப்ரொஃபிஷியன்சி. நம்ம பேண்ட்ல வந்து சிங்கர்ஸ் இல்லை, நான் தான் சிங்கர். ஃபர்ஸ்ட் நீங்க பாடுவீங்களா? இல்லை, பாடல. ஐ மீன் சிங்கர்னா நான் தான் வந்து அக்கார்டியன் வாசிக்கணும் அந்த பாட்டுலாம். மியூசிக்கலா கரெக்டாக அந்த சிங்கர் எப்படி பாடுறாங்களோ அந்த மாதிரி வாசிக்கணும். அவன் சின்ன பையனா இருக்கும்போது when I was older, அவர் மிஸ்டேக் பண்ணா எங்க அப்பா இங்கேயே முட்டிலே அடிப்பாரு. அடிக்கும் போது நான் சண்டை போடுவேன் எங்க அப்பாட்ட, don't hammer my brother. அந்த மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கான். பிகாஸ் ஜஸ்ட் டு மேக் இட்ஸ் a discipline thing, it's not cruelty. இசையில அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, பெரிய காதல். அதனால ஒரு டிசிப்ளின் ஃபோக்கஸோட செஞ்சாதான் இது வந்து பண்ணோன்னு அவருக்கு புரியுது. அது வந்து உங்களுக்குள்ள இன்ஸ்டில் பண்ணி வச்சிருக்காரு. இந்தியாவில் கத்துக்கிட்ட ஒரு டிசிப்ளின் அது. He was an actor and he was a musician சின்ன வயசுலேயே until teenage. அப்புறமா சிங்கப்பூருக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு. until then he was in விழுப்புரம். படம் கூட காட்டியிருக்காரு. அவர் சிவாஜி கூட்டல as young boys they acted together, both of them same age same town. அந்த மாதிரி வந்த ஒரு சைக்கிள்ல தான் சிங்கப்பூர் வந்து எங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அது இல்லைன்னா அந்த டிசிப்ளின் கிடைச்சிருக்காது. ஐ திங்க் அந்த ரத்தத்துல தான் நீங்க இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ரவி சார். சும்மா 2 சீன்ல காமிச்சிருப்பேன். நீங்க வேற. நீங்க நிறைய வாசிச்சிருக்கீங்க குரூப்பா. ஆனா தனித்தனியாவும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சக்சஸ் ஸ்டாரிஸ் இருக்கு. நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க. நோர் சார், நீங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் பெஸ்ட் ட்ராமா சொல்லலாம், சொல்லக்கூடாது, சொல்லவும் வேணாம். உங்க பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லேட் ட்ராமர் ஜெயராமன் அவரும் நல்லா பேசுவார். இந்த இங்கிலீஷ் பேண்ட் பற்றி, குரூப், இந்த மியூசிக், அந்த மியூசிக்லாம் ட்ராம்ஸ் பற்றி ரொம்ப பேசுவார். ஸோ அதுலேருந்து வந்து எப்படியாவது வந்து ஒரு நல்ல ட்ராமராக ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், சான்ஸ் கிடைச்சது. தென் there's a good band, Asia Beat, ஒரு பேண்ட் ஃப்ரம் மலேசியா, வெரி ஃபியூஷன் பேண்ட். அவர் கூட சேர்ந்தோன்னே my journey opened up a little bit more. It's always உலகம் பூரா சுத்திட்டு கடைசியில் ஏஆர் ரமன் தான் போய் வச்சாரு. கடைசியில் லாஸ்ட் ஃபியூ சாங்ஸ் he played for ரமன். எல்லாம் முடிச்ச பிறகு தான் ஊருக்கு போயினேன். அவங்க மூலியமா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா ரமன் சர்க்கஸ் ஒரு பாட்டு வாசிச்சேன். இட் வாஸ் a very good experience. ரெண்டு ரெக்கார்டிங் பண்ணேன். தென் ஜிபி பிரகாஷ் கூட வாசிச்சேன். அந்த இந்திய பயணத்தை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக். நீங்க தான் சும்மான்னு சொல்றீங்க. ஆனா 80களில் கதம்ப நிகழ்ச்சிகள்ல வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் சோலோ கொடுத்தாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எங்களுக்கு இருக்கு. ரஃபி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கலாம். ட்ரம் சோலோ வாசிச்சிருப்பான். ட்ரம் சோலோ. அப்படியா? ஆமா. நாங்க மறந்துட்டோம். மறக்கிறது வந்து தெரியல. ஆனா பாடி இருக்கு, அது தெரியாது. நோர் சார், நீங்க வந்து பாடி இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு எக்ஸலன்ட் டான்ஸ்ன்னு தெரியுமா? கதம்ப நிகழ்ச்சியில வந்து நோர் வந்து பாடுவாரு. ரஃபி சார் அவ்வளோ நீங்க வந்து டான்ஸ் வந்து பண்ணுவீங்க. பட் நோர் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணி நாங்களாம் வீட்டில் அப்படியே இன்னும் எவ்வளோ சச் a fantastic டான்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு பரிமாணம். ராஜாத்தி ராஜன் அந்த பாட்டுலாம் டான்ஸ் பண்ணி சப்பாத்தெல்லாம் வெளியே வந்து சப்பாத்தெல்லாம் தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. சரி, 1988 பாட்டு திறன் போட்டியில நீங்க கலந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு 2வது பரிசு கிடைச்சிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லாரும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாடகெல்லாம் நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நிகழ்ச்சியெல்லாம் அண்ணன் பாடுவார் ரஃபி. அவரும் 82ல் கலந்துக்கிட்டாரு. பாட்டு போட்டியில் வந்து ஆடிஷன் எழுதி போட்டது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சொன்னேன், இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி அது நிறைய ட்ரைனிங் இருந்துச்சு. எங்கள் அப்பா தான் ரொம்ப சொல்லி கொடுத்தாரு, அண்ணன் ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. தினந்தோறும் பாடுவேன் வீட்டில். அது வந்து அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபைனலில் பூந்த கையோட முடிஞ்சது. எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து 5 மணிக்கு வந்துட்டா ஒரு 50-100 தரையாவது பாடணும் ஒரு பாட்டு. பாடி அப்பா வார்த்தை உச்சரிப்புல இருந்து பாடல இருந்து நோட்ல இருந்து அட்லீஸ்ட் 100 டைம்ஸ் பாடிருப்பேன் அந்த ஒரு நாளைக்கு. அந்த ஒரு பாட்டு பூவே செம்பூவே திருவாட்டி பாடுனீங்க. அது வந்து ஃபைனல்ல நீங்க தேர்ந்தெடுத்த
பாடிய பாடல் அதான் ஒரு 50-100 over times பாடியிருப்பேன். ஒரு நாளைக்கு எவ்ரிடே ஆமா. ஸோ எந்த காரியத்தில் இறங்கினாலும் எங்கள் அப்பா வந்து யூ மஸ்ட் மேக் ஷூர் யூ டூ இட் வெல். அந்த ஒரு டிசிப்ளின். எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸுங்க. நல்லா தெரியுது. நம்ம 3 பேரும் வந்து நல்லா வாசிக்கிறாங்க, நல்ல மியூசிஷியன் சொன்னதே இல்லை. அவர் சொல்லவே மாட்டார். நம்ம எப்படி வாசித்து வெளியே வாசிச்சு நல்லா நமக்குள்ளே இப்போ நல்லா வாசிச்சோண்டா எனக்குன்னு வீட்டுக்கு போனாலும் ஒத்துக்கவே மாட்டார். அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நிச்சயமா அவங்க அப்பாட்டையே போய் சொல்லியிருப்பாங்க. பட் நாங்களே ஆனால் எங்ககிட்ட சொல்லதே இல்லை. நான் ஓவர் பண்ணேன். சொல்லுங்க. எங்கள் அப்பாவோட தம்பி வீட்டுக்கு வந்தார். ஒரு நாளைக்கு கேட்டார். அவர் என்ன மாதிரி தான் கேட்டார். ஃபாதர் நேம் யாக்கோ பாய், இப்போல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறதில்ல, பஷீருக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல மியூசிக்லாம் மிந்தி மாதிரி. நான் ஓவர் ஹர்ட் பண்ணேன். அவர் சொன்னார், he is playing better than me. அதான் என்னோட சர்டிஃபிகேட். உங்க அப்பா வந்து அது எனக்கு ஒரு டிகிரி மாதிரி. சரி, நீங்க 3 பேரும் ஒரு 50 வருஷமா ஒன்னா சேர்ந்து பல மேடை நிகழ்ச்சிகளும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் சரி, இன்டர்நேஷனல் கான்சர்ட்ஸும் சரி எல்லாம் வாசிச்சிருக்கீங்க. சண்டை போட்டிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ். சொல்லுங்க. என்ன மாதிரி விஷயத்துல சண்டை போடு? யாருக்கு ரொம்ப கோவம் வரும்? இவங்க 2 பேரும் தான் கேட்கணும் நீங்க. 3 பேருக்கும் கோவம் வரும். எதனால கோவம் வரும்? சம்டைம்ஸ் யூ மிஸ் அவுட் சம்திங். ஒரு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதில் ஒரு சம்டைம்ஸ் யூ கெட் ஆங்கிரி. சொல்லிடுவேன் ஏதாவது. ஐ திங்க் ஐ ஹேவ் வாக் அவுட் அது பெரிய சொல்றோம். சின்ன வயசுல இருக்கும்போது ரஃபி திட்டினாரு, நீங்களே வாசிக்கணும் சரி ஒரு நம்பி கிளம்பிட்டேன். சின்ன வயசுல ஒரு ஈகோன்னு சொல்லலாம் போல இருக்கு. இப்போதான் ரியலைசேஷன்லாம் வரும் சமயத்தில். பிகாஸ் ரஃபி இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ரிக்ட். சமயத்தில் வந்து he will voice out in school. Sometimes music வந்து ஒழுங்கா வாசிக்கல கூட we can get angry. That is something to do with work related. Otherwise ideas வரும்போது we don't have any ego. இப்போ மந்திரம் வச்சாய் அந்த பாட்டு ஒரு வாசிச்சோம். 20 years அதே மாதிரி தான் வாசிக்கிட்டே இருந்தோம். என்னடா பிகாஸ் மக்களுக்கு புரியுது. இன்னைக்கு வந்து திடீர்னு பஷீர் வந்து வேற மாதிரி வாசிக்கலாமா? திடீர்னா அதாவது ஒரு 5 minutes பிஃபோர் போறதுக்கு முன்னாடி just 5 minutes before 5 minutes before தான் இந்த மாதிரி வாசிச்சோமே. why you want to play like the original always, அது கஷ்டம். அந்த வேர்ட்ஸ் வந்து சிங்க் ஆகுறதுக்கு அதெல்லாம் கஷ்டம். See, but even if it didn't come for me, அவங்க எடுத்து சொன்னாங்க. அன்னோரும் பாடினாரு, பஷீரும் பாடி கொடுத்தாரு. இந்த மாதிரி மேபி எப்படி பாடலாம், இந்த சிங்கோபேஷன் இருக்கலாம். நான் அதை கற்றுக்கிட்டேன். I learn. When it comes to ideas, we must work together. அதுதான் மியூசிக். உங்க ஒற்றுமை, வளர்ச்சி, வெற்றிகள்ல நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற சில பேர்களை பத்தி நம்ம பேச போறோம். அது அடுத்த செக்மெண்ட்ல. நீங்க ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்த. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. மோதியது ஆஹா என்ன சுகமோ, பிஞ்சு பூவீரர்கள் நெஞ்சை தேடியது ஆஹா என்ன இதமோ, சித்தம் கிழுவிழுக்க ரத்தம் தூவிழிருக்க முத்தம் 100 விதமோ, அச்சம் நாணம் அது காலை கடந்து விடும் ஐயோ தெய்வ பதமோ. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. அந்த அரவிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே,
தேங்க்யூ. அரபிக் கடலோரம் இந்த பாடல் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டாலும் அந்த எஃபெக்ட் வந்துடும், நம்மளுக்கு வந்து ஒரு போதை வந்துடும் இந்த பாடல்ல. ஆனா இந்த பாடலை வந்து பஷீர் சார் நீங்க இந்த பாடல் வந்து ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், எப்படின்னு நீங்க சொல்லுங்க. The first time I was working with Raman, first time. The part வந்து how we record was, I was given full liberty to do whatever I want. வாவ். And I only heard the song, and அந்த பாட்டு வந்து ஃப்ளூட்ல தான் வாசிச்சாரு. யார் பாடுறான்னு எனக்கு தெரியாது, அவரும் பாடுறான்னு எனக்கு தெரியாது. ஃப்ளூட்ல வாசிப்பாரு. ஸோ ஹோல் சாங் நான் வாசித்தேன். இந்த கார்ட்ஸு, இந்த பிராஸ் வாசிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவார். வாட் ஹி வாண்ட்ஸ், என்ன வேணும் என்ன வேணாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சர்டன் பார்ட்ஸ் ஐ குடன் அக்ரி. சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்கணும், அவர் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ கீ மாறும்போது ராமானோடே சண்டை போட்டிருக்கீங்க நீங்க. கீ மாறும்போது நான் திருப்பி செய்கிறேன்னு சொன்னார், வேணான்னு சொல்லிட்டாரு. நம்ம செஞ்சதுதான் மியூசிக்னு சொன்னார், அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. I didn't agree with that, but still the song came out well. சார் அரபிக் கடலோரம் மெகா மெகா ஹிட் அந்த பாடல். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் வந்து மெகா மெகா ஹிட் ஆயிட்டோன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? I feel good. சாதாரணமா குட்னு சொல்றீங்க சார். I still remember very clearly. நம்மலாம் வீட்டில் இருந்தோம். அப்போ வம்போ டிரைவ்ல தான் அந்த 3 room ஃப்ளாட்டில் வந்து எங்கள் அப்பா கூட இருந்தோம். ஸோ ஒன் டே இந்த சாங் வந்து ரேடியோவில் போட்டாங்க. வெளியே போடும்போது ஐ ஹர்ட் த சாங், நல்லா இருக்கா பாட்டு, நாட் பேட், சம்திங் டிஃப்ரெண்ட், ரமான் இஸ் சிங்கிங் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், பிராஸ்லாம் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருந்துச்சு அந்த பாட்டு. இப்போ when the song came out already, he came from the room and said, இந்த பாட்டு நான் தான் வாசிச்சேன். எனக்கும் இந்த பாட்டுக்கு எந்த வித சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காரு பஷீர். There's a reason to it. சொல்லுங்க. அங்கே வந்து ஒரு வேலை மாதிரி எனக்கு. It's a job. lot of musicians வந்து எல்லாம் நிறைய பாட்டு வாசிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி I'm one of the musicians. I went there to work, but then நான் ஒரு மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அவருக்கு. 2-3 ஷோஸ் பண்ணோம். ஐ மீன் 10-15 ஷோஸ் சென்னையில், அப்ராட். அது ஒரு டைம். உங்களுக்கும் ராமான் சாருக்கும் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, ரஃபி சாருக்கும் இருந்திருக்கு, நோர் சாருக்கும் இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பஷீர் சொல்கிறேன். பஷீர் ஸ்டார்டட் ஆக்சுவலி. முதல்ல ராமானுக்கு எப்போ வாசிச்சீங்க பஷீர் சார்? ஆல் தி மூவிஸ், காதலன், மே மாதம். மே மாதம் ரெண்டு படங்களும் ஹிட். திருடா திருடா he did also தெலுங்கு வெர்ஷன். I think திருடா தெலுங்கு வெர்ஷன். காதலன். ஓகே. ரவி சார் உங்க பயணமும் ராமான் சாரோட நீண்ட நாட்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிங்கப்பூர்ல அவ்வளோவா வாசிச்சு ஐ காட் பி டயர்ட். சரி என்ன பண்றது, போர் அடிக்குது, ஏதாச்சும் பண்ணலாமே, அதுக்கு தாண்டி கொஞ்சம் புதுமையா சரி லெட்ஸ் கோ டு இந்தியா, மேபி ட்ரை சம்திங். அந்த ஒரு நேரத்துல தான் ஐ வென்ட் டு see ராமான். ஆக்சுவலி அவர் எனக்கே தெரியணும், ஐ நியூ ஹிம் ஆஃப்டர் ரோஜா. ஸோ அவர் என் பாட்டெல்லாம் கேட்டிருக்காரு, நம்ம செஞ்ச கற்பாய், பிரேக் த்ரூ பாட்டெல்லாம் எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ திடீர்னு என்ன ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, என்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு பாடுறியான்னு கேட்டாரு. சரி ஓகே பாடலான்னு. சரி அந்த பாட்டு தான் என்னை காணவில்லை நேற்றோட. அதான் வந்து தான் நான் போய் பாடணும்னு நான் போகல. ஸோ அந்த பாட்டு கூட பீட்ஸ் அண்ட் பீசஸாக தான் பாடினோம். பிகாஸ் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஸ்ட்ரைக்னால வி குடன்ட் ரெக்கார்ட் தி சாங் ஃபுல்லி. நான் கொஞ்சம் பாடியிருப்பேன் இந்த ஹோப் தட் முழுசாக பாடலான்னு. அதுக்கு பிற்பாடு நான் 1 year லேட்டர் நான் ஸ்ரேங்கூரில் நடக்கும்போது I heard this music and SP was singing the song. I said இந்த பாட்டு எனக்கு தெரியுமே, நான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு. மேபி those days we used track singers, you know. So maybe I was used as a track singer. Okay, பரவாயில்ல. Nice also to hear SP Bala singing the song. Very good. அப்படியே கேட்கும்போது சரணம் வந்துச்சு. சரணம் வந்தது like I heard it's like my voice was there. I was total surprised. I said how come the voice is still there? So CD இருக்கா கொடுங்கன்னு திரும்பி பார்த்தா he put all our names there. So that's nice of him. So SP Bala and myself and OS Arun. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது my voice was there on the song. Then I gave him a call. I said, thank you very much. For me, it's a hat trick, you know. Number one, it's the first song for me in India. Secondly, I'm singing Raman. Thirdly, I'm singing my idol SPB. See, அதுக்கு மேல என்ன வேணும், you know. The first song I programmed for him was Hey Hey Yana Achu Unaku Tadada Kadal Virus. அந்த பாட்டு முழுசா என்கிட்ட பஷீர் கொடுத்த மாதிரி he told me you program this song. Because he knows me as a programmer. I'm not a keyboard player like him. அந்த மாதிரி வந்து வாசிச்சது தான் நான் பல பாடல்கள். கடைசி பாடல் வந்து இந்த 2013ல இந்த தனுஷ்ல அம்பிகாவதி தமிழ்ல எடுத்தாங்க. அதில் ஒன்று பாட்டு பாடினேன். நோர் சார் நீங்க சொல்லுங்க, ஏஆர் ரஹ்மானோட உங்களோட பயணம். என்னோட பயணம் வந்து ஆக்சுவலி நான் ஹாலிடேக்காக தான் போனேன். அங்கே போய் ஒர்க் ஷாப்லாம் செஞ்சுருக்கேன். ட்ரம் ஒர்க் ஷாப்லாம் கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்கேன். அந்த நேரத்தில் தான் ஜஸ்ட் ட்ராப் இன் இமெயில் என்ன ரஃபிட்டேன் சொன்ன முடிஞ்சா சொல்லுங்கள், நான் இங்கே இருக்கேன். Maybe I just want to go and see him. எதிர்பார்க்கல கூப்பிடுவாருன்னு.
திடீர்னு கூப்பிட்டாரு. இட் வாஸ் a ஹிந்தி சாங், தமாஷா மூவி. தென் மதகஸ்தின்னு ஒரு பாட்டு. Then he gave me the freedom to play the drums. So I liked that freedom. After that, he did whatever he did. But ரொம்ப மாத்தல. நான் அந்த பாட்டு கேட்கும்போது he kept almost 90% of whatever I was doing. Nice. He was happy. A good start. சரி, ராமான் பத்தி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்க வந்து எத்தனை பாடல்களுக்கு வந்து வாசிச்சிருக்கீங்க, என்னென்ன பாடல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வந்து ஒரு படத்தை போட போறோம். யாரு, எப்படி நீங்க அவங்களோட கனெக்ட் ஆகுனீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்க தான் நம்மளுக்கு சொல்ல போறீங்க. சரியா? முதல் படம் எம்எஸ்வி சார். மியூசிக்கில் ஒரு கரியர் காஃப் பண்ணணும்னு நான் நினச்சேன். சரி, இந்த கிளப்ல வாசிக்கிறது கேன் ஐ டூ சம்திங் இன் இந்தியன் இது கொஞ்சம் வித்தியாசமா. ஸோ எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு இந்தியா போகிறதுக்கு. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், மிஸ்டர் தாஸ் டேனியல். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் இந்தியன் நோட்ஸ் கற்றுக்கிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, இந்த இந்தியன் நோட்ஸ் கற்றுக்கிட்டா யூ கேன் ப்ளே வித் மெனி அதர் மியூசிக் டைரக்டர்ஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் டு ப்ளே வித் எம்எஸ்வி. ரஃபி சார், நீங்க சொல்லுங்க, எம்எஸ்வி உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்காரு? சின்ன வயசுல வாசிக்கும் போது எல்லா பாடல்கள் வந்து எம்எஸ்வி பாடல்கள் தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். தமிழ் சாங்னு வந்தது எம்எஸ்வி நிச்சயமா தான் குரு. சிங்கப்பூர்ல வந்து உதய தாரகைன்னு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஆமா. விஸ்வநாதன் தான் வந்து ஜட்ஜா இருந்தாரு. அப்போ ஜட்ஜா இருக்கும்போது மேடைக்கு வந்து இங்க கூட பாடினாரு. பயணம் அந்த பாடல்கள்லாம் பாடி அப்போதான் நமக்கு வந்து அந்த இன்டராக்ஷன் கிடைச்சது. ஃபார் அஸ் இஸ் a big thing because சின்ன வயசுல அவர் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி வந்தது. சரி, அழகா சொன்னீங்க ரஃபி. அடுத்த படத்தை பார்க்கலாம். மேஸ்ட்ரோ, இசைஞானி இளையராஜா. டீனேஜ்ல இருந்து கலந்து வந்து ஒரு யங் அடல்ட்ஹுட்க்கு வரும்போது ஒரு 1976 97 அப்போ வந்து முதல்ல ஒரு பாட்டை கேட்குறேன். எந்த பாடல் அது? அன்னைக்கிளி மச்சனை பார்த்தீங்களா, ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு பாருங்க. ஜஸ்ட் ஐ ஹேட்ஸ் அண்ட் த ஃப்ளமெங்கோ கீதா எவனுமே பண்ணதில்லை அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அட் டைம். நாங்களும் நேச்சுரலியாக வி மூவ் டு இளையராஜா. அப்போ வந்து சிங்கப்பூர்ல நிறைய பேண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்க தான் பசங்க, ஸ்மால் பாய்ஸ், த ரெஸ்ட் ஆல் அடல்ட்ஸ். அவங்க வந்து எம்எஸ்வி தான் வாசிப்பாங்க, இளையராஜா வாசிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஃபார் தம் இட்ஸ் வெரி நியூ. என்னடா புதுசா இருக்குன்னு கேனாட் மேக் இட். வி லவ்ட் ஹிம். ஸோ இவர் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தாரு. ஒரு தமிழ் பாட்டுக்கு எப்படியும் வாசிக்கலாம், இந்த மாதிரியும் வாசிக்கலாம், கார்ட்ஸ்லாம் எப்படி மாற்றி சேஞ்ச் பண்ணி வாசிக்கலாம். அந்த வந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ இவர் பண்ண இசையில இருந்தா நீங்க வந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல டிரா பண்ணீங்க. பிகாஸ் ஹி ஆல்சோ நிறைய மைக்கேல் ஜாக்சன் வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் வந்து அவங்க கீபோர்ட் பிளேயர்லாம் அதை தழுவி தான் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாரு அவருக்கு. அந்த ஒரு டைம்ல தான் வந்து ஜஸ்ட் பிஃபோர் தட் பஷீருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது. மிஸ்டர் கிருஷ்ணன் நம்ம ஃப்ரெண்டு, அவர் பஷீர் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் பஷீர் காட் டு நோ இளையராஜா என். நீங்க சொல்லுங்க. ஒரு படம் வந்து 6 நாள் தான் வேலை செய்வார். ஸோ அந்த 6 நாள் 7 நாள் தாண்டோடனே ஹி வில் பாஸ் இட் டு மிஸ்டர் கங்கேமரன். அது என்னோட பாஸ். ஸோ அவர் படம் வந்து மோஸ்ட்லி அந்த ரெக்கார்டிங் வந்து முடியலன்னா இங்கே வந்துடும் படம். ஸோ நம்ம செய்வோம், வி வில் டூ த ஃபினிஷிங். தட்ஸ் அவர். நம்ம வந்து அதர்வைஸ் நம்ம வந்து ஷோஸ் வந்தால் இளையராஜா ஷோஸ் அதாவது இருந்துச்சுன்னா நிகழ்ச்சிகள், ஆமாம், கங்கேமரன் மியூசிஷியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இளையராஜா மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப பிஸி. எவ்ரிடே they are doing new songs. Can't remember நேத்து என்ன வாசிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரைட். டூர் போகும்போது I will meet him, I will talk to him. பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ரஃபி சொல்ற மாதிரி இட்ஸ் a big influence for me. சரி, உங்க பாஸ் கங்கேமரன் பத்தி சொல்லுங்க. என்டர்டெய்னர், வெரி நைஸ் மேன். என்டர்டெய்னர் சொல்லும்போது நீங்க அவரோட வேலை செஞ்ச மேடை நிகழ்ச்சியில மியூசிக் இல்லைனாலும் he can speak. அழகா பேசுவார். ஆமா, அவருக்கு இன்டராக்ஷன் ரொம்ப பிடிக்கும். இன்டராக்ஷன் எப்படி ஒரு ஷோ நடத்தணும்னு அவருக்கு இருக்கு. அண்ட் பேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப நகைச்சுவையா பேசுவாரு. அமாங் மியூசிஷியன்ஸ் ரொம்ப பேஷன்ஸா இருப்பாரு. ஒரு நாளைக்கு வந்து விஜய் மேனுவல் தான் மெயின் கீபோர்ட் பிளே ஆஃப் ராமன். ராமன் இல்ல, பட் விஜய் மேனுவல் ஹர்ட் யூ. He told மணிமாறன் ஃப்ளூட் வாசிப்பார்ல, பாட இறந்து போயிட்டாரு. விஜய் மேனுவல் வந்து மணிமாட்ட சொல்லியிருந்தாரு. ஒரு நாளைக்கு ஒரு காடியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாட்டு கேட்டாராம். என்னடா பிளேயிங் வேற மாதிரி இருக்கேன், சென்னையில் எவருமே வாசிக்க மாட்டானே இந்த மாதிரி, என்ன மாதிரி இருக்கு அந்த ஸ்டைல்லாம். ஏன்னா அவரு இளையராஜா கீபோர்ட் பிளேயர். பாட்டு கேட்டா கங்கேமரன் பாட்டு. உடனே கங்கேமரன் ஃபோன் பண்ணி பர்டிகுலர் சாங் கேட்டேன், யார் வாசிச்சா கீபோர்ட், டெஃபினெட்லி நாட் ஃப்ரம் ஹியர். ஸோ கங்கேமரன் சொன்னா, நீங்க சொன்ன சரி, பஷர்னு ஒரு பையன் சிங்கப்பூர்ல வந்திருக்கேன், அதான் நான் பார்த்தேன். சரி, நோ ஒண்டர் த பிளேயிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹி வாண்டட் பஷர் டு பிளே வித் ஹிம் பிகாஸ் அப்போதான் ஏஆர் ரஹ்மான் லெஃப்ட். சரி. ஸோ இட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், பட் he didn't go.
எதனாலன்னு கேட்கலாமா? இல்ல, இது ஒரு வாய்ப்பு. அதாவது வாய்ப்பு இவர் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அவங்க. பெரிய பாஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. பெரிய boss பிடிச்சு. விஜி எப்படியோ ராஜா சாருக்கு விஜி எப்படியோ பாஸ்கர் எங்க அந்த மாதிரி ஸோ இது 2 பேரும் இருந்தோம். அவர் சொல்லாரு, ஓகே முரளி தான் வந்து தேவாவோட தம்பி. சரி. ஸோ முரளி நீ போயிடு, பஷீர் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அவரு ஸோ முரளி போய் அங்க என் பாஸ்ல ஐ ஹேவ் டு லிசன் டு. ஓ பாஸ் சொன்னா கேட்கணும்ல. ஸோ அவர் கம்போஸ் பண்ணதெல்லாம் இவர் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வாவ். ஓகே நோர் சார், நீங்க சொல்லுங்க. கங்கை அமரன், இளையராஜா அவங்களோட தாக்கம் உங்க இசை பயணத்துல எப்படி ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கு? சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டு தான் வாசிச்சுட்டு இருப்போம். மோஸ்ட்லி எம்எஸ்வி பாட்டு. அந்த பாட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பிக்கப் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. நம்ம இசை பயணத்தில் வந்து ட்ரம்மர் ஜெயராம் நம்ம கூட சேர்ந்து ஹீஸ் ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் மென்டர் இன் ட்ரம்மிங். அந்த பாட்டு நல்லா கேளு, அந்த பிரஷ் ஒர்க் நல்லா கேளு, அந்த ஸ்னேர் ட்ரம் ஒர்க் நல்லா கேளு, எப்படி பியூட்டிஃபுல்லாக அவர் வாசிச்சிருக்காரு, இந்த ட்ரம்மர்ஸ்லாம் எப்படி வாசிச்சிருக்காரு, அந்த மாதிரி சொல்லி ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஃபேன்டாஸ்டிக் திஸ் மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் வாஸ் being played. I didn't get to meet the drummers of MSV and Ilayaraja, but I've loved to, but they are not around. But their drummings are amazing. Ilayaraja also has changed the trend. It's more funky. We have also like a very funky band, you know. So our music, we also were influenced and we improvised it over what we heard. நீங்க வந்து அவங்களெல்லாம் எப்படி ரசிக்கிறீங்கன்னு உங்க பேச்சிலே தெரியுது. நீங்க மியூசிக் ஐகான்ஸ், இந்த மியூசிக் ஐகான்ஸ் கூட வேலை செஞ்சுருக்கீங்க, இன்ஸ்பயர் பண்ணிக்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் பேச போறோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஜாலிலோ ஜிம்கானா தொடரும். Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. நெருப்பாயரிச்சாலும் ஒஸ்தியான சரக்கு உரசி பார்த்தாக்கா ஜோராயிருக்கு. நெருப்பாயரிச்சாலும் ஒஸ்தியான சரக்கு உரசி பார்த்தாக்கா ஜோராயிருக்கு. அம்மா அப்பா கத்திரிக்கோடு, ஆமா சாமிய இஸ்திரி போடு. அம்மா அப்பா கத்திரிக்கோடு, ஆமா சாமிய இஸ்திரி போடு. மன்மத நான் தான் அம்பு போடவா, சைசான பொண்ண நான் நைஸ் பண்ணவா. மன்மத நான் தான் அம்பு போடவா, சைசான பொண்ண நான் நைஸ் பண்ணவா. தனக்கு தான் பாட்டு ஒன்று பாட, உனக்கு தான் மேல கீழே போக. ரோட்டில் நடந்துக்குன்னு இடுப்பா வளைச்சுக்குன்னு சூட்டா கிளப்பிக்குன்னு பாட்டு ஒன்ன வளர விட்டு, பாட்டு ஒன்ன வளர விட்டு. சம்போ லங்கா லங்கா ஜிலிக்க ஜில்பா. கருப்பாயி கருப்பாயி எங்க போற, மாமா கை வைக்காம எங்க போற. கருப்பாயி கருப்பாயி எங்க போற, மாமா கை வைக்காம எங்க போற. அடி ஜாக்கெட்டுள்ள அடி சேரக்குள்ள ஜாடையா கம்மனு வச்சிக்கடி. ஜாக்கெட்டுள்ள அடி சேரக்குள்ள ஜாடையா கம்மனு வச்சிக்கடி. அடி வாப்புள்ள தாப்புள்ள கண்ணத்தில ராவல நீ தாண்டி தூக்கத்தில. அடி வாப்புள்ள தாப்புள்ள கண்ணத்தில ராவல நீ தாண்டி தூக்கத்தில. இது எப்படி இருக்கு? ரவி சார், நான் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு ரவி சார் பாட போறாரு, ஓகே சரி நானும் வந்து சேர்ந்து பாட போறேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். நீ எப்பயா வந்த? நான் வந்து பல காலம் ஆகுது. நீங்க வந்து இண்டஸ்ட்ரியா சொல்றீங்களா, ஸ்டுடியோ சொல்றீங்களா? வாரம் நான் தான் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என்னையே இன்னைக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. But what a sweet surprise. surprise உங்களுக்கு. Sir. And the surprise is not just that. It's for your first daughter's Raksha's birthday. Yeah. That was a surprise for you. The whole surprise was for you. நேஷனல் டே எபிசோட். இது என் மூத்த பொண்ணு ரக்ஷாவோட பர்த்டே. Yeah.
நீ வீட்ல தானே தூங்கிட்டு இருந்த? ஆமா தூங்கிட்டு இருந்தேன் காலையிலே. சோ ரிஹர்சல் வந்து ரவி சார் பார்த்து இருந்தாரு. எங்க இருந்து வந்த? இந்த பாட்டுக்கு எதுக்கு ரிஹர்சல்? இந்த பாட்டு சைல்ட்ஹுட் முழுக்க நான் பாடிட்டு இருக்கேன். நான் வந்து அவங்க அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கேமரா வச்சுட்டு இதை ரெக்கார்ட் பண்ணுங்க, போன் வந்து பேக்ல இருக்கு, எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஆனா வந்து இவர் வந்து பாடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரிஹர்சல் கூட கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் பாடினேன். பஷீர் கேட்டானா, ஏய் முழுசா பாடுவியா பாட்டன்னு கேட்டான். நீங்களும் சேர்ந்துக்கிட்டு ஸோ இந்த பாட்டு வந்து was a special gift, a surprise to you, for you actually, and then a surprise gift to your daughter Raksha, your first daughter, from Bashir, me and Noor. இவ்வளவு பர்சனலைஸ். Thanks Maran. சார், பிரேக் த்ரூ அப்படின்னு ஒரு சிடில வந்து இந்த அருமையான பாடல்களை எங்களுக்கு வந்து வாசிச்சு கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ஒரு டீன்ல வந்து ஒரு பெரிய ஃபேனா ஆகி சிடிஸ்ல தேய்ச்சிருக்கேன் வாக்மேன்ல. சரியா? சிடிஸ் இந்த பாடல் வைரலா போனுச்சு. ஆமா. போனதுல மாறன் வந்து என்னன்னா, இந்த பாடல்ல வந்து எப்போதுமே ரீஇன்வென்ட் எப்படி அழகா பண்ணுவாருன்னா, சில இடங்களை கூப்பிடுவாங்க மாறனை பாடுறதுக்கு. கூப்பிடுற நாள் அன்னைக்கெல்லாம் கருப்பாய் பாடாத நாட்களே கிடையாது. என்ன ஹைலைட்னா, மாறன் வந்து ஒரு 2-3 லைன்ஸ் பாடின பிறகு மைக் இப்படி போடுவார் பாருங்க, ஆடியன்ஸ்ல 200 பேர் 300 பேர் சேர்ந்து பாடுவாங்க. That's nice. அந்த வைப் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சது, சிங்கப்பூர் பாடல்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ரீச் இருக்குன்னு, மக்கள் மனதில் எப்படி இந்த வரிகள் வந்து மனசார இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது சார். ஸோ நாங்களும் ஜாயின் பண்ணி ஆடுறது பாடுறது அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி செய்கிற விஷயம். மாறன், நீங்க எப்போதுமே ரஃபி பாடலுக்கு வந்து விட்டு கொடுக்கறதே இல்லை. Thank you. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நன்றி for singing the songs. ரஃபி, நூர், பஷீர், உங்கள்ட்ட என்ன முக்கியமா ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா, உங்களை தவிர்த்து உங்களுடைய பாடல்களை அதிகமா வெளியே பாடுறது நான் தான். அது மட்டும் இல்ல, ஷபீர், ஸ்டெஃபானோட பாட்டெல்லாம் எங்க போனாலும் I will sing our songs because அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும் இது வந்து சிங்கப்பூர்ல ஏற்றின பாடல் அப்படின்னு. நிச்சயமா. நீங்க ரஃபிக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்? நானா? I grew up with ரஃபி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டிவில வந்து ரெக்கார்ட் பண்ணது ரஃபி தான் என்னுடைய முதல் பாடல. அதே நேரத்துல அவ்வளவு ஏசு வாங்கியிருக்க மாறனே. ஆமா of course. ரஃபியோட யூனிக் ஸ்கோல்டிங் எப்படி தெரியுமா? he will not raise his voice. What the key? எங்க இருக்கு? அவருக்கு கோவம் வந்துட்டுன்னு எப்படி தெரியும்னா, எந்திரிச்சு நான் பிரேக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கிளம்பிடுறாரு. அப்படியே தெரியும் நம்ம கவுத்துட்டோன்னு தெரியும் நமக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வெங்கா சார் வந்து ஒரு பாட்டு கொடுத்தாரு, ஓம்காரி நீலி சங்கரி. அது வந்து ஒரு கடினமான பாடல், ரஃபி தான் ரெக்கார்ட் பண்றாருன்னு தெரிஞ்ச கையோட எனக்கு கதி கலங்கிருச்சு. அதுல ஒரு பாட்டு வந்து, அந்த தானே தலைவனை தன்னில வழகனை சிறு சிறு பூனைகள் வெல்வது நிலவும் கடலும் உலவும் வரையில். அதுல வந்து நான் ஈஸியா பண்ற மாதிரி பண்ணேன். ஹலோ நிறுத்து சொல்லிட்டு அந்த நோட்டை வாசி, யூ மஸ்ட் சிங் லைக் திஸ், நிலவும் கடலும் உலவும் செத்துட்டேன் அன்னைக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் முத தடவை வந்து மேடையில வசந்தம் பாய்ஸ் வந்து வாசிச்சாங்க. ஐ திங்க் இட் வாஸ் தாஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நான் பாடுனேன். என்ன கூப்பிட்டுருந்தாங்க. பஷீர் வந்து கீபோர்ட் வாசிக்கிறாரு, நோர் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு, ரஃபிங் இருக்கு. நான் சுத்தி பார்த்து நினைச்சேன், am I in heaven? நிஜமா it was such a fanboy moment for me. ரஃபி சார் and the Vasantham boys, இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்ன கேட்டீங்கன்னா, ரஃபி and the Vasantham boys, நோர், பஷீர், அவங்க தான் சிங்கப்பூரோட வேர்ன்னு சொல்லுவேன். அந்த வேர்ல இருந்து தான் முளைச்ச பல விஷயங்கள் வந்து ஷபீர், ஸ்டெஃபான், ஒரு சிறிய அளவுக்கு நானு, அந்த அளவுக்கு. ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்து, ரஃபி வந்து நான் மியூசிக் பண்ணி ரஃபி பாடணும். மாறன், தேங்க்யூ சொல்லணும்னா இவங்க 3 பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பீக்கன்ஸ் ஆஃப் லைட், இசையில ஒளியூட்டு 3 பேரு இங்க இருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா I get emotional because this is like my dream and thank you for giving us the light. நீங்க இல்லைன்னா வளர்ந்து வரும் கலைஞர்களும் சரி, எதிர்காலத்தில் வர கலைஞர்களும் சரி, இங்க கலைத்துறையே இருக்காது. தேங்க்யூ. ஆக்சுவலி ஒன் மோர் திங், எங்கள் அப்பா வந்து விழுப்புரம் அங்கேருந்து பிறந்து வந்து இங்கே வந்தாங்க சிங்கப்பூருக்கு. அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நம்ம 3 பேரும் வந்து நல்லா வாசிக்கணும், இந்தியாவில் போய் பேர் வாங்கணும்னு அவரோட ஆசை. ஸோ we went to India and we did what we have to do and we came back. We are very proud of ourselves and everybody here because the மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா there's no way they will remember these songs. And artists, உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் அதை பாட so we have to continue doing it with our own song. என்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய நன்றி. உங்க இசையில வந்து நான் வந்து பல பாடல்கள் கேட்டு ஹீல் ஆயிருக்கேன். அதான் உண்மை. சரியா? நன்றி. Thank you. This is something special for Raksha.
for her birthday. All right? மன்மத நான் தான் அம்பு போடவா சைசான பொண்ண நான் நைஸ் பண்ணவா. சரி, beautiful surprises. Maran, thank you so much. Are you okay? I'm okay. கொஞ்சம் ரொம்ப emotional emotional. ஆயிடுவேன். Are you okay? நிகழ்ச்சிக்கு வந்தாலே emotional ஆயிடுவாங்களோ? சரி, இன்னும் ஒரே ஒரு செக்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் மனவிட்டு சில விஷயங்கள், சில வார்த்தைகளை பத்தி பேச போறோம். இப்ப ஒரு இடைவேளை. ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்த. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சார், நான் தான் வாரம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ. ஐ மீன் இது வந்து ரியலி வார்ம்ஸ் மை ஹார்ட். ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான நாள் எனக்கு. ஐ எம் வெரி லக்கி அண்ட் தேங்க்யூ சார். You're most welcome. சரி, இந்த செக்மெண்ட்ல வந்து சார் நம்ம வந்து சில வார்த்தைகளை பத்தி பேச போறோம். உங்க மனசுல என்ன வருதோ நீங்க வந்து அது வந்து வெளிப்படையா நீங்க வந்து எங்கிட்ட பேசலாம். சரியா? முதல் வார்த்தை வந்து வருத்தம். நான் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு I didn't plan my life. I wanted to be a teacher when I was a young man, but அது சரி வரல. It didn't happen. Then I did several jobs. But music வந்து கூட இருந்தனால அது ஒரு தொழிலா மாறிடுச்சு. You know, a later part in my life. Personal lifeல வந்து கொஞ்சம் challenges இருக்கு. Because unlike any 8 to 5 or 9 to 5 job, இது ஒரு employment-ஆ இல்லை இது ஒரு ஆர்ட்ஸான்னு எனக்கு சொல்ல தெரியல. Yeah, it became work. ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து we have thus far I'm going to touch 64 now. எங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, எங்களுக்கும் பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், ஏன்னா எவ்ரிதிங் இஸ் தேர், பட் வி மேனேஜ்ட். சார், உங்கள் சொத்தே உங்கள் ரசிகர்கள் தான். நான் ஒரு நாள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பாடுறாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சம்பாதிச்ச சொத்து உங்கள் உழைப்புனாலையும் உங்கள் பேஷனாலையும். எல்லாருக்கும் நன்றி. ரசிகர்கள் எல்லாமே நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். பஷீர் சார், நீங்க சொல்லுங்க. நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்துட்டேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்தியாவிலேருந்து வந்துட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீ ஏன் இந்தியா விட்டுட்டு வந்துட்டேன். ஒருவேளை if I was there, I could have made a lot of money and been super rich, but I wouldn't have been the musician that I'm now. ஏன்னா அங்கே வேலை செஞ்சா நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து வேலை செய்யணும். I have to listen to what they say and play. But இங்கே வந்துட்டேன்னா, I mean with my band, எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கு. What I want to do. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒரு ரிக்ரெட் இருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அழகா சொன்னீங்க சார். நோர் சார், நீங்க சொல்லுங்க. ரிக்ரெட் பண்ணது இல்லை வாழ்க்கையில். அப்ப நல்ல விஷயம் தான். தோணும், எண்ணங்கள் வரும், இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம். பட் ரிக்ரெட்னு சொல்ல முடியாது. இதை தாண்டி எப்படி ஒன்று செய்யலாம், மேபி கேன் அடுத்தபடி என்ன பண்ண போறோம், அடுத்தபடி அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் தான். என் டீச்சரே கூப்பிட்டுருந்தாரு என்ன, 13 வயசுலேயே கூப்பிட்டாரு என்ன. எங்கள் அப்பாட்ட சொன்னாரு, பையனை அனுப்புங்க என்ன. பஷீர் சொன்ன மாதிரி அங்கே சேர்ந்துருந்தா I wouldn't be a Noor here, because the Noor here is different. Because அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் then I went doing master class workshop as an artist to India, because they saw something unique in me. So நான் early போயிருந்தா நான் போயிருக்கேன். ரவி சார், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா நீங்க வந்து எதை சொல்லுவீங்க? எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா. ஒரு பிள்ளைங்க எப்படி நல்லா வளர்க்கணும், எல்லாம் எப்படி என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கணும்னு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வெளியே போய் படம் பார்க்குறதில்ல, வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதில்ல, நத்திங். தே ஏர்ன் வாட் எவர் தே ஏர்ன் வாஸ் ஃபார் அஸ். அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக். அண்ட் தென் மை 2 lovely brothers. They are good brothers, good people. அவங்க உண்டு, அவங்க மியூசிக் உண்டு, அவங்க ஃபேமிலி உண்டுன்னு இருந்தாங்க. And they are good people, good human beings. And then our immediate families, my wife, Mahesh, and my children, they're all nice boys. I mean, I'm lucky. Nalla pasanga. Because they are good people, good children, good wives, and good friends. Good friends. Good friends and good friends. That's best for me. Santhosham da all the way. பஷீர் சார், உங்களுக்கு? இன்னி வரைக்கும் வந்து எனக்கு வந்து காலைல ஒரு 20 மெசேஜ் வரும். குட் மார்னிங். ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் வந்து டிஸ்பைட் ஆஃப் வாட் நான் வென்ட் த்ரூ லைஃப் சேஞ்சஸ் எல்லாமே, they still accept me for what I am. They give me the respect sometimes I feel I don't deserve. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. And of course the gift of God. இது வந்து it's not my effort, but at least I feel happy that நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். பட் சார், நீங்கள் வந்து மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ், அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கைகள் வந்து அந்த கீபோர்டில் வந்து அந்த மேஜிக், உங்கள் கைகள் சில மேஜிக் பண்ணது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தனிப்பட்ட வகையில் வந்து நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியில் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. நீங்கள் அதுதான் நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்குற சந்தோஷம். அது நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்.
தேங்க்ஸ் நோர் சார் நீங்க சொல்லுங்க. ஹாப்பி பர்சன். சந்தோஷம் சொல்லும்போது ஃப்ரம் த பிகினிங் பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் வண்டர்ஃபுல் பிரதர்ஸ். ஒரு காலகட்டத்தில் வந்து மூணு பேரும் பிரிஞ்சிருந்தோம். ஐ வாஸ் ஆன் மை ஓன் பிளேயிங் மியூசிக், பஷீர் வாஸ் டூயிங் இஸ் ஒன் திங், ரஃபீஸ் வாஸ் ஆல்சோ டூயிங் இட். பட் இட் வாஸ் ஆல்சோ அ பிளெஸிங். ஏன்னா அந்த 3 பேரும் வந்து நம்ம வந்து பிரிஞ்சு போகும்போது வி ஆல்சோ ஹேட் அவர் ஓன் ஜேர்னி ஆஃப் மியூசிக் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அது திருப்பி வந்து நம்ம வாசிக்கும்போது there's more happiness in it because you cannot get that happiness that we started and then we came together and today we are together again and still pushing boundaries, you know, and still feeling happy for all that. And I just want to say thank you to brothers, parents, our family members, children has been very supportive, and of course friends and fans. Thank you. ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஐ மீன் இந்த எமோஷன்ஸ் எனக்கு புரியுது, என்னால் கனெக்ட் பண்ண முடியுது. ரைட், சரி. ஹோப் வசந்தம் பாய்ஸ், நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணி ஹோப் பண்ணுறீங்க? இண்டஸ்ட்ரி லெவலில் கூட இருக்கலாம், இல்லாட்டி ப்ரொஃபஷனலாக என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த சிங்கப்பூருக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மட்டும் இல்லை. ரஃபி சார் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? I wish to celebrate Vasantham Boys 50 years next year. 75ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2025 2 ஆல்பம் இருக்குது இப்போ ஃப்ரம் த 90s. We are redoing some of the older songs and புது பாடல்கள்லாம் வர இருக்கு, தமிழ் பாடல்கள் and some Hindi songs. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு இந்த வருஷம் பிளான் போட்டிருக்கோம். We will try to manage it somehow and release it by this year so that we'll have 30-40 songs or 50 songs to select for next year. அது ஒன்று. Secondly, I want to create some albums where we are highlighted as instrumental musicians or international level without words. I think I would like to, God willing, that internationally we'll be recognized as some musicians. நிச்சயமா. இந்த வசந்தம் பாய்ஸ் anniversary celebrationல 50வது செலிப்ரேஷன்ல ஷோக்கு நான் தான் முதல் டிக்கெட் வாங்கி உட்காந்து இந்த நிகழ்ச்சியை நிச்சயமா பார்ப்பேன். நிச்சயமா. தேங்க்யூ. ரொம்ப அருமையான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஒரு ரிஃப்ளெக்ஷன் மோட்ல போய் நன்றி சொல்ற ஒரு நேரம். நாங்க ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் அவங்கள போய் சேரும். நீங்க இந்த பரிசை யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். My last 20 years of music journey was a very, very tough one. Personal lifeல கூட ரொம்ப challenges. நான் எங்கெங்கெல்லாம் தங்கினேன், எப்படிலாம் தங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். And one other person which is my wife. Perilous journeyல வந்து she has been with me all the time. I think this one especially goes to her, Maheshwari. I must give to her. Nice sir, nice sir. பஷீர் சார் நீங்க சொல்லுங்க, நன்றி சொல்ல போறீங்கன்னா யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? Same thing, besides both my brothers, but to come back on track, to not go away from அந்த வழியில போகக்கூடாது. வந்து என்னை ஹெல்ப் பண்ணது வந்து currently my ex-wife Barkat, and I think I owe it to her a lot till today. Like சரி, இது வந்து பரகத்துக்கு இந்த நன்றியை சொல்றீங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸும் அவங்களுக்கு தான். அழகா சொன்னீங்க சார். நோர் சார், நீங்க நன்றி சொல்லணும்னா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க நீங்க இன்னைக்கு. சரி, நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்லணும்னா I must say thank you to my 2 beautiful children. 2 பேருக்கு தான் போய் சேரணும். Yeah, because their support and their love and yeah. அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? நஸ்ரீன் and ஷாக்கிர் 2 பேருக்கும் போய் சேரணும். 2 பாக்ஸ் போய் சேர்ந்துரும். ஒரு பாக்ஸ் வாங்க பரவாயில்ல. இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வசந்தம் பாய்ஸ் ரஃபி சார், பஷீர் சார், நோர் சார். என்னோட ஆசையை இன்னைக்கு நீங்க நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க. அதோட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. ஸோ இன்னைக்கு ஜாலிலோ ஜிம்கானா ஒரு சூப்பர் எபிசோட். ஏன்னா ஜர்னி இஸ் ஹாப்பி, அவ்வளோதான். சரி, ஜர்னி இஸ் ஹாப்பி. சரி, வரும் வாரங்களில் வந்து நீங்கள் நிறைய பேரை பார்க்க போறீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. ஜர்னி இஸ் வெரி ஹாப்பி. Thank you. Thank you, Janani.